அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சத்யானந்தன் அவர்கள் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருந்தார் மக்களே. அவருடைய இன்னைக்கு கஸ்டடியோட பெட்டிஷன் வந்துருந்துச்சு. என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மை V3 ஆட்ஸ் நிறுவனர் சத்யானந்தன் அவர்களுடைய கஸ்டடி பெட்டிஷன் நேற்று TNPAD கோர்ட்டில் நம்பர் ஆச்சு மக்களே. என்ன அர்த்தம்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது இந்த நிறுவனத்தை EOW ஒரு கேஸ் நிறுவனத்தின் மீது கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த கேஸை விசாரிக்க வேண்டும். விசாரிப்பதற்காகத்தான் அவர் 3 நாள் முன்னாடி போய் சரண்டர் ஆகிறாரு நீதிமன்றத்திலேயே. நீங்கள் விசாரிச்சிருங்க, என்ன முழுவதும் விசாரிச்சுட்டு இந்த கம்பெனி பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் பெயில் கொடுத்துட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு நான் கம்பெனி நடத்த ஆரம்பிக்கணுன்றது தான் அவருடைய ஒரு இன்டென்ஷனாக இருந்திருக்கிறது. அதற்கு தான் அவர் போய் சரண்டரும் ஆகிறார். ஸோ அந்த சரண்டரின் அடிப்படையில் நேற்று அவர் விசாரிப்பதற்கு EOW ஒரு பெட்டிஷன் போடுறாங்க TNPAD கோர்ட்டில். ஸோ அந்த பெட்டிஷன் நேற்று நம்பர் ஆச்சு. நேற்று ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் நம்பர் ஆச்சு இந்த பெட்டிஷன். இன்றைக்கு மதியம் அரௌண்ட் ஒரு 2:33க்கு இந்த கேஸ் வருது மக்களே. வந்ததற்கு பிறகு அந்த கேஸ் மறுபடியும் ஈவினிங் பாஸ் ஓவர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு தகவல். தென் ஈவினிங் அகைன் அந்த கேஸ் வந்துச்சு. வந்த பொழுது என்ன பேசப்பட்டுச்சு கோர்ட்டில் அதை பார்ப்போம். சத்யானந்தன் அவரை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவர் நிற்கிறாரு. அவரை கேட்குறாங்க. EOW போலீஸ் அவரை 1 வார காலம் கஸ்டடி கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே, உங்களுக்கு இதை சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுன்னு நினைக்கிறேன். CRPCன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது CRPC ஓல்டு, இப்போது ரீசெண்டாக ஜூன் மாதம் CRPC நியூ மாறி இருக்குது. இப்போ நிறைய வக்கீல் போராடுறாங்க பாருங்கள் மக்களே. அந்த போராட்டத்துக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, CRPCயின் படி ஒருவரை கஸ்டடி எடுப்பதற்கு முன்னாடியெல்லாம் 15 டேஸ் தான் அதிகபட்சம் எடுக்க முடியும்னு சொல்லி ரூல் இருக்குது. இப்பொழுது அதை 60 நாளாக மாற்றிட்டாங்க. ஸோ என்னென்னால் இவர்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1 வார காலம் இப்போ கஸ்டடி கேட்குறாங்க அப்படின்னால் இவங்க தரப்பு, அதாவது இவங்க போடப்பட்ட இந்த கேஸில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்கறிஞர் அதை அப்போஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சத்யானந்தன் அவர்கள் அட்வொகேட் 1 வார காலம் கேட்ட கஸ்டடியை அப்போஸ் கூட பண்ணல. 1 வீக் கேட்குறாங்க கஸ்டடி, அவர் சரின்றாங்க. ஏனென்றால் இவங்க என்ன முக்கியமான விஷயம் நினைக்கிறாங்கன்னால், நீங்கள் விசாரிக்கிறதை ஃபுல்லாக விசாரிச்சிருங்க, ஏக்தம் விசாரிச்சிருங்க. என்னை வச்சு முழுசாக விசாரித்ததுக்கு பிறகு கம்பெனி இயங்குவதற்கு நாம் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது அவருடைய சோல் மோட்டிவாக இருந்திருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. ஸோ 1 வாரம் விசாரணை கேட்டிருக்கிறாங்க EOW. 1 வாரம் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அண்டர் வாட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, எப்போ அவருக்கு உடம்பு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மெடிக்கல் ரீதியாக என்ன உதவி எப்போ வேணும்னாலும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், அந்த 1 நாளில் அவர் 2 அல்லது 3 முறை குறைந்தபட்சம் அவருடைய வழக்கறிஞரை பார்ப்பதற்கு அலோவ் பண்ண வேண்டும்ன்றது செகண்ட் கண்டிஷன். இந்த 2 அண்டர் தீஸ் 2 கண்டிஷன்ஸில் 17/7/2024 மாலை 5 மணிக்கு சரண்டர் பண்ணிடணும் அவரை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டு கஸ்டடி கொடுத்துருக்குறாங்க மக்களே. இப்போ கஸ்டடிக்கு அவர் போகிறார். அசோக் பிள்ளை இருக்கக்கூடிய EOW ஆஃபீஸ் தான் போவார் அநேகமாக. அங்கே போனார்னால் அவரை கஸ்டடி எடுத்து விசாரிப்பார்கள். இப்பொழுது இங்கே மட்டும் விசாரிப்பார்ன்றது சந்தேகம். இவரை அழைத்து கொண்டு பல டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அவங்க ஆஃபீஸுக்கு கொண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே போய் இந்த கம்பெனி எப்படி இயங்குது, என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கின்றது, என்ன மாதிரியான IT ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க, இது எல்லாத்தையும் விசாரிப்பார்கள். அதாவது EOW வழக்கு அப்படிங்கிறதை என்னால் இன்னவங்க பார்க்கலாம், தொடர்ந்து குற்றச்சாட்டு கண்டமணிக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஒரு EOW விசாரணை பண்ணுறப்போ இந்த கம்பெனி கட்டின IT ரிட்டர்ன்ஸு, இந்த கம்பெனி கட்டின GST ரிட்டர்ன்ஸு, இந்த கம்பெனி கட்டின ஒரு விஷயம், ப்ராடக்ட் சேல்ஸு, ஸ்கீமு, இல்லை ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டாஸு, அதோடைய அக்கௌண்ட்ஸு மொத்தமாக செக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். செக் பண்ணி அதற்கு பிறகு 17/7 5 மணிக்கு இவர் கொண்டு சேர்த்துருவாங்க மக்களே. ஸோ 17/7 அநேகமாக பார்த்தீங்கன்னா இவர் போட்ட பெயில் பெட்டிஷன் 12க்கு அர்ஜென்ட் ஆகிருந்தது. நேற்று வரைக்கும் நம்ம சொல்லி வந்திருப்போம். அது அநேகமாக 17க்கு மாறி வரும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இவரை கஸ்டடி முடிந்து போய் சரண்டர் பண்ணுற சமயத்தில் அந்த பெயில் பெட்டிஷனும் கேட்பார்கள். கேட்டதற்கு பிறகு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபுல்லாக விசாரித்து முடிச்சிட்டிங்க, இப்பொழுது பெயில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத EOW போலீஸ் கிட்ட ஒரு கவுண்டர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கேட்டாங்கனால் அடுத்த கவுண்டரில் இவருக்கு பெயில் தரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத EOW போலீஸ் அதுக்கான கவுண்டர் கொடுத்துருவாங்க. கொடுத்ததற்கு பின்பு சத்யானந்தன் அவர்கள் அவருடைய பெயிலில் வெளியே இந்த கம்பெனி முழு மூச்சாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே. ஸோ இந்த 1 வாரம்
அதற்கு பிறகு பெயில் பெட்டிஷன் எப்போ அட்ஜர்ன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அதிகபட்சம் ஒரு 15 days வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ 15 daysக்குள்ளே இவருக்கு பெயில் கிடைத்து விடுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் மக்களே. இதான் இன்றைய நிலவரம். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.